ஆப்கே அதாலத்தில் ரைட்டர் மற்றும் பொலிட்டீஷியன் சசி தரூர் மேலுள்ள குற்றச்சாட்டு, இவர் அரசியலுக்கு மிஸ்ஃபிட் ஆக இருக்கிறார். சசி, நீங்க டாப்பரா இருக்கீங்க, ஸ்காலரா இருக்கீங்க, யூஎன்ல வேலை பார்த்திருக்கீங்க, டிப்ளமசி பத்தி தெரியும், கொஞ்சம் ஓவராவே படிச்சிருக்கீங்க. இவ்வளவு படிச்சவரெல்லாம் அரசியலுக்கு தேவையா? எனக்கு தெரிஞ்சு நல்லா படிச்சிருக்கிறவங்கலாம் இப்ப அரசியலுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இது நல்ல விஷயம். என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னோடது அரசியல் குடும்பம் இல்லை. என் குடும்பத்தில் யாருமே அரசியல்ல இல்லை. என் பசங்களும் அரசியலுக்கு வர்றதுக்கு விரும்பல. அப்போ நான் ஒருத்தன் தான் இருக்கேன். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. அதோட எனக்கு என் லைஃப்ல இது பிடிக்குது. எனக்கு எப்பவுமே இந்த சேஞ்சஸ் பிடிக்கும். அதனால எதையாவது மாத்த முடியும்னு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் படிச்சிருக்கேன். எனக்கு இதுல இருந்து கையில எந்த காசும் கிடைக்கல, ஆனா கையை விட்டு காசு போகுதுன்னு சொல்லிருக்கீங்க. அது கரெக்ட் தான். ஏன்னா இந்த விஷயத்தை நீங்களும் புரிஞ்சுக்கணும். இப்பவும் பாலிடிக்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அரசியல் மூலமா பணத்தை சம்பாதிக்க பார்க்குறாங்க. தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி மற்றவங்க கிட்ட காசு பிடுங்குவாங்க. இந்த மாதிரி அரசியலில் எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் என்னோட சொந்த காசை போட்டு ஒரு சின்ன ஃபவுண்டேஷன் நடத்துகிறேன் திருவனந்தபுரத்தில். மக்கள் அங்கே அவங்களோட கஷ்டங்களை சொல்லுவாங்க. அதுக்காக எந்த ஒரு அஃபிஷியல் ஆன்சரும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், சிலர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணணும்னா என்னால் பிஎம்மோட ரிலீஃப் ஃபண்டில் இருந்து அனுப்ப முடியும். சிஎம்முக்கும் ரிலீஃப் ஃபண்டுன்னு ஒரு அக்கௌண்ட் உண்டு. ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சு போச்சு, மருந்து வாங்க பணம் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ நான் கொடுக்க வேண்டி வருது. அதனால் ஒரு ஃபவுண்டேஷனை நடத்தி நான் இதை கொடுக்குறேன். ஏன்னா இந்த விஷயம் மற்றவங்களுக்கும் புரியணும். ஆனா உங்க பார்ட்டியில லீடர்ஸ் இருக்காங்க, ராகுல் காந்தி, சோனியா காந்தி. அவங்களும் உங்க மேல கோபமா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எதிராக நீங்க பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நின்று இருக்கீங்க. இந்த பாருங்க, நான் அவங்களுக்கு எதிராக போட்டியிடவே இல்லை. எதிராக போட்டியிட்டேன். நான் ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல கேண்டிடேட்டா நீங்க இல்லையே. அது கரெக்டு தான். நான் எப்போ அந்த போஸ்ட்டுக்கு நிற்கலான்னு முடிவு பண்ணினேனோ அப்போ சோனியா மேடத்தை போய் சந்தித்தேன். நான் பிரியங்கா மேடத்தையும் சந்தித்தேன். அப்புறம் பாரத் ஜோடோ யாத்திரால ராகுல் காந்தியையும் சந்தித்தேன். 3 பேர்கிட்டையும் போய் சொன்னேன், இதை பாருங்க, நான் உங்களுக்கு எதிராக நிற்கல, ஆனால் பார்ட்டியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அதனால் நீங்கள் காங்கிரஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடத்தணும்னு விரும்புனீங்கன்னா நான் கண்டிப்பாக எதிராக நிற்பேன்னு சொன்னேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்கன்னு தான் நினச்சேன். ஏன்னா நம்ம பார்ட்டிக்குள்ள ஒரு யூனிட்டி இருக்கணும் இல்லையா, பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க அதை சொல்லல. 3 பேருமே என்கரேஜ் பண்ணினாங்க. அது மட்டும் இல்லாம இது பார்ட்டிக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. எலெக்ஷன் நடக்கட்டும், யார் நின்னாலும் நாங்க பெர்மிஷன் தரோம்னு அவங்க சொன்னாங்க. இந்த ஸ்பிரிட்ல தான் நான் உள்ள வந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது யாரோ ஒரு அஃபிஷியல் கேண்டிடேட் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் கிளியர் ஆச்சு. அது வேற விஷயம். நான் இங்க யோசிச்சு ஒரு முடிவை எடுத்துட்டேன். அதை முழுசா முடிக்கணும்னு நினைச்சேன். சொல்றாங்க நீங்க எலெக்ஷன்ல நின்னா உண்மையிலேயே எலெக்ஷன் நடக்கிற மாதிரியே தெரியுமா? எலெக்ஷன் நடந்தது, அப்புறம் தோத்தீங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் உண்மைதான். ஏன்னா கடைசியில சோனியா மேடமே சொன்னாங்க, வாட் யூ ஹேவ் டன் இஸ் ஸ்ட்ரெங்தன் தி பார்ட்டி. இது நடந்தது சந்தோஷம்னு சொன்னாங்க. ஏன்னா பார்ட்டியை ஸ்ட்ராங் பண்ண நினைச்சாங்க. கார்கே சார் ஜெயிச்சாரு. நான் அவரை முழுசா மதிக்கிறேன். இனிமே அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ அதுதான். நீங்க சொல்ற மாதிரி கார்கே சார் சொல்லலையே. ஹை கமாண்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு நான் தலை ஆட்டுவேன்னு இல்ல சொல்றாரு. ஆஹா, கொஞ்ச வருஷமாவே இந்த ஹை கமாண்ட்ங்கிற வார்த்தை காங்கிரஸுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பயன்படுத்துறாங்க. இந்த வார்த்தை எங்க இருந்து வந்தது? சரித்திரத்தை படிச்சு தான் நான் பல விஷயங்களை கத்துக்கிட்டேன். வேர்ல்டு வார் 2ல அந்த மற்றதெல்லாம் இருக்க ஒரு யுத்தம் வந்தது, மகா யுத்தம். அங்க ஜெர்மன் ஆர்மியில தான் ஹை கமாண்ட் இருப்பாங்க. அங்க இருந்து ஏதோ ஒரு பொறுக்கி கொண்டு இங்க காங்கிரஸுக்குள்ள திணிச்சிட்டான். அவங்க இதை பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த ஹை கமாண்ட் விஷப்பாம்புன்னு சொல்லுது, லாயக்கில்லாதவன் சொல்லுது, மரணத்தின் ஏஜென்ட்னு சொல்லுது. அவங்க கூட உங்க உறவு எப்படி இருக்குன்னு ஒரு போட்டோ காட்டுறேன். பிஎம் என்னோட கான்ஸ்டிடுவன்சிக்கு வந்தாரு, திருவனந்தபுரம். அந்த நேரத்துல தான் கர்நாடகால எலெக்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருந்தது. உங்க பார்ட்டியும் மத்தவங்களும் சேர்ந்து பிஎம் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அட, நானே கர்நாடகாவுக்கு போய் பிரச்சாரம் பண்ணிருக்கேனே. நான் 3 நாள் அங்க பிரச்சாரத்தை முடிச்சிட்டு தான் ஊருக்கே திரும்ப வந்தேன். ஆனா இது பிரதம மந்திரி என்னோட கான்ஸ்டிடுவன்சிக்கு வந்தப்போ அது என்னோட கடமையாகுது, என் டியூட்டி ஆகுது. அங்க நான் லீடரா இருக்கிறதுனால அவரை நான் தானே வரவேற்கணும். இதெல்லாம் நார்மல். அதோட நான் இன்னொரு விஷயமும் சொல்ல ஆசைப்படுறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி யாரையும் பர்சனலாக அட்டாக் பண்ண மாட்டேன். அது பிஎம்ஆ இருக்கட்டும், வேற யார் வேணாலும் இருக்கட்டும்.
ஆனால் டெமோக்ரஸியில் ஒரு ரூல் இருக்கு. அதாவது அந்த இடத்துக்கு போஸ்ட்டுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த மக்கள் தான் ஒரு பிஎம்மை தேர்ந்தெடுத்து உட்கார வைக்கிறாங்க. அப்போது அந்த பிஎம்மோட பொசிஷன் அவர் ஆக்குப்பை பண்ணுற வரைக்கும் அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். ஆனால் இந்த இடத்துல வேணும்னா இந்த அரசியல் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெளிநாடு போகும்போது அவர் நம்ம நாட்டோட பிஎம்மாக இருக்கிறதால அவருக்கு எதிராக நான் பேச மாட்டேன். ஆனா இங்க பாருங்க, உங்க பார்ட்டியில சில பேர் இருக்காங்க. குலாம் நபி ஆசாத் இங்க வந்திருந்தாரு. அவர் சொல்றாரு பாருங்க, அவரு காங்கிரஸ் பார்ட்டியில இருந்தவர். அவர் சொல்லுவாரு, மோதியை மீட் பண்ணாலும் மோதியை பாராட்டினாலும் அவங்க மோதியோட ஏஜென்ட்னு சொல்லுவாங்களாம். ஆனால் இந்த மாதிரி எண்ணங்கள் தவறானது. இப்போ பல தடவை நியூஸ் வந்திருக்கு. அதாவது நான் பாஜகவில் சேர போகிறேன்னா அதெல்லாம் எங்கே என் ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க, அவங்க என்ன எழுதினாலும் அதை படிங்க. உங்கள் உண்மையான முகம் உங்கள் செயலில் தானே இருக்குது. அதனால் சொல்கிறவங்க சொல்லட்டும், நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க. நீங்கள் ஒரு கிளியர் சித்தாந்தத்தோடு இருக்கீங்க. அதை திடீர்னு மாற்றிட்டு இன்னொரு சைடு போக முடியாது. அதுக்காக ஆப்போசிட் பார்ட்டியோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு காலத்தில் பாருங்களேன், நம்ம வாஜ்பாய் சாரே நம்ம நேரு சாரை பாராட்டி பேசியிருக்காரு. அந்த மாதிரியான நல்ல எண்ணங்களை எல்லாம் இப்போ ஒன்றும் காணுமே. வாஜ்பாய் சாரே சொல்லியிருக்காரு, நீங்க ரொம்ப நல்லவர், ஆனா தப்பான பார்ட்டியில இருக்கீங்க. ஆமா, பல பேர் சொல்லி நான் இதை கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாங்க, உங்களை பத்தி சொல்றாங்க, நல்ல மனுஷன், படிச்சவர், ஆனா தப்பான பார்ட்டியில இருக்காரு. இங்க பாருங்க, நான் என்னோட சித்தாந்தத்தின்படி நான் ஒரு பார்ட்டியை தேர்ந்தெடுத்துட்டேன். வேணும்னா நான் எழுதியிருக்கிற புஸ்தகங்களை எடுத்து நீங்கள் படித்து பாருங்க. நான் எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறேன், காங்கிரஸையும் தான். ஆனால் சார் மன்மோகன் சிங்கும் சார் நரசிம்மராவும் சில சேஞ்சஸை கொண்டு வந்தாங்க. லிபரலைசேஷன், இவங்க ஸ்டேட்டஸ் எக்கனாமி தான் நடத்துகிறாங்கன்னு அப்போவே அவங்க மேலே குற்றம் சாட்டினேன். அந்த குற்றச்சாட்டு லிபரலைசேஷனோடையே போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பாஜக எப்போ நம்ம நாட்டை ஹிந்துத்துவாங்கிற பேரில் எப்போ பிரிக்க ஆரம்பித்தாங்களோ அப்போ எனக்கு என்ன பட்டதுன்னா, நம்ம நாட்டோட ஒற்றுமைக்காக காங்கிரஸோட பாலிசி இருக்கே, அதான் ரொம்ப நல்ல பாலிசி. அவங்க எல்லாரையும் ஒன்றா பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு நம்பினேன். நீங்கள் இந்துவோ முஸ்லீமோ தமிழோ மலையாளம் பேசுகிறீங்களோ என்ன பேசினாலும் பரவாயில்லை, நீங்கள் இந்தியனாக இருந்தால் நாங்களும் உங்களை ஒரு இந்தியனாக தான் பார்ப்போம். இந்த அரசியல் எனக்கு பிடிச்சிருந்தது, அதான் காங்கிரஸ்லேயே இருந்துட்டேன். அப்படி பார்த்தா ஹேமந்த் பிஸ்வ சர்மா 22 வருஷம் காங்கிரஸ்ல இருந்தாரு. ஆப்கி அதாலத்துக்கு வந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, காங்கிரஸ்ல பெரிய பெரிய லீடர்ஸை அவமதிக்கிறாங்கன்னு. அதாவது ராகுல் காந்தியை மீட் பண்ண போனா எந்த பிளேட்லேருந்து நாய் பிஸ்கட்டை சாப்பிட்டதோ அதே பிஸ்கட்டை அவர் கொடுக்குறாராம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல எப்படி இருக்க முடியும்னு அவர் கேட்கிறாரு. இந்த மாதிரி விஷயம் எனக்கு நடக்காத போது நான் என்ன சொல்ல முடியும்? நான் அந்த நாயை பார்த்ததே கிடையாது. நான் ராகுல் காந்தியை மட்டும்தான் பார்த்துருக்கேன். அதான் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இன்னும் கொஞ்சமே பார்த்ததே கிடையாதா? இல்ல, பார்க்கல. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல? நான் ஒன்று சொல்லவா, நான் வேலை விஷயமா தான் அவரை சந்திக்க போவேன், இல்லைன்னா நான் எங்கேயுமே போக மாட்டேன். எனக்கு அந்த சந்தர்ப்பமும் கிடைக்கல. ரெண்டாவது, ராகுல் சார் கூட நான் ரொம்ப ஈஸியாக பேசிடுவேன். யங்காக இருக்கார், அவரோட எண்ணங்கள் நான் அவரை மீட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக தான் போகும். ஆனால் ஒவ்வொருத்தருக்குன்னும் ஒவ்வொரு அடையாளம் இருக்குது. நீங்களே பாருங்க, ராகுல் காந்தியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் ஜோதி ஆதித்ய சிந்தியா, ஜிதின் பிரசாத், அப்புறம் ஆர்பிஎன் சிங். இப்போ எல்லாருமே பிஜேபியில் இருக்காங்க. அப்போ இது விஷயமா நான் என்னத்தை சொல்ல? நீங்கள் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நல்லா பார்க்கலாம், என்ன வேணாலும் யோசிக்கலாம். கடைசியில் எல்லா பொலிட்டீஷியன்ஸும் அவனுக்குன்னு ஒரு சாய்ஸ். என்ன கேட்குறேன்னா, இவ்வளவு பேர் இருக்காங்க. குலாம் நபி ஆசாத், ஹேமந்த் பிஸ்வ சர்மா, சிந்தியா, எவ்வளவோ பேரை சொல்லிட்டேன். ஏன் ஒவ்வொருத்தரா காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க? அரசியல்ல இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான். கர்நாடகால பாருங்க, பெரிய லீடர் பிஜேபியோட சிஎம், ஒரு டெபுட்டி சிஎம் பிஜேபியை சேர்ந்தவர், எல்லாத்தையும் விட்டுட்டு காங்கிரஸுக்கு வந்தாரு. இது நடக்கிறது தான். ஆனா இதெல்லாம் நல்லதுன்னு நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க அரசியல்ல இருக்கீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு எண்ணம் வேணும், உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஒரு சித்தாந்தத்தோடு தான் நீங்க எப்பவுமே அரசியல்ல இருக்கணும். நான் கேள்விப்பட்டது இப்பெல்லாம் நீங்க மொத்த கேரளாவையும் சுத்தி வரீங்களா? ஏங்க, நான் அரசியல்ல வரேன்னு சொன்னப்ப அப்போ உங்க நேட்டிவ் பிளேஸ் எதுன்னு பாக்குறாங்க. நான் கேரளா, என்னோட அம்மா அப்பா கேரளாவை சேர்ந்தவங்க, அவங்க கேரளால பிறந்தாங்க. அதனால நான் அங்கே எலெக்ஷன்ல நின்னேன். அதாவது எந்த ஸ்டேட்ல நான் வாழவே இல்லையோ, எந்த ஸ்டேட்ல நான் இருந்ததே இல்லையோ, ஜஸ்ட் ஹாலிடேஸ்க்காக, அதாவது வருஷத்துக்கு 1 மாசம் நான் என் ஊருக்கு போவேன். அது என்னோட கர்ம பூமியா மாறிடுச்சு.
அதோட லோக்சபால உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்க வந்து ஒரு இடத்துல நின்று தான் ஜெயிக்க முடியும். அதனால ஒரு இடம், அது கேரளாவோட கேபிட்டல் திருவனந்தபுரம். அங்க நீங்க பாருங்க, என்னோட அடையாளம் அங்க இருக்கு. 4வது முறையா அங்க இருந்து தான் போட்டி போட போறீங்களா? அது இன்னும் முடிவாகல. ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா, நான் திருவனந்தபுரத்துல இருக்கிறேன். ஆனா மத்த இடங்கள்ல இருந்தும் எனக்கு நிறைய இன்விடேஷன்ஸ் வருது. ஆனா அங்கெல்லாம் போறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால அப்போ இந்த பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிது. அப்போ சில இன்விடேஷன்ஸை நான் ஏத்துக்கிட்டு பல இடங்களுக்கு போய் நான் அங்க பேசியும் இருக்கிறேன். அப்போ அவங்களே சொல்லியிருக்காங்க, டெல்லியில் உங்களுக்கு ஒரு சரியான இடம் கிடைக்கலனா இங்க கேரளாவுக்கு வாங்க, இங்க நாங்க உங்களுக்கு ஒரு இடம் தரும்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னது எனக்கு நியாயமா பட்டது. இந்த டிமாண்ட் இருக்கும்போது அதையும் செஞ்சு பார்க்கலாம், அப்படியெல்லாம் நான் யோசிச்சுட்டு தான் வர்றேன். ஆனா எனக்கு தெரியும் நிறைய ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. ஆனா என் பார்ட்டியில் நிறைய பேருக்கு இது பிடிக்காது. அப்புறம் எனக்கு என்னோட வருங்காலத்தை பற்றி யோசிச்சு தான் ஆகணும். என்னோட ஃபுல் கரியரும் வந்து யுனைடெட் நேஷன்ஸில் போயிருக்கு. 29 வருஷம் அங்கே இருந்திருக்கேன். இங்கே 15 வருஷமாக இருக்கிறேன். இன்னும் எவ்வளவு தான் வேலை பார்க்கறது? நானே பல அரசியல்வாதிகளை பார்த்துருக்கேன். அவங்க சுடுகாட்டுக்கு போகிற வரைக்கும் பாவம் அரசியல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை பற்றியெல்லாம் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு விஷயம் உங்களுக்கே நல்லா தெரியும். எந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை இதுக்கு மேலே உங்களால் கொண்டு வர முடியாதுன்னு தெரிஞ்சா நீங்கள் டக்குன்னு விலகிடணும். நான் விலகிட்டு கிரிக்கெட் பார்ப்பேன், புக்ஸ் படிப்பேன், இல்லை பேரம் பேத்திங்க கூட ஜாலியாக விளையாடுவேன். அப்படி ஒரு நேரம் வந்தால் அந்த முடிவை நான் கண்டிப்பாக எடுத்துருவேன். ஒருவேளை இந்த 24ல் கூட நான் டிசைட் பண்ணலாம். அப்படி நான் பண்ணலைன்னா 5-6 வருஷத்துக்கு அப்புறமும் பண்ணலாம். ஆனால் இதையெல்லாம் யோசிச்சு நான் ஒரு முடிவு ஒரு எடுக்கிறதுக்கு சிலர் முன்னால சொல்றாங்க சசி தரூர் வந்து கேரளாவுக்கு சிஎம் ஆகிற ஆசையில இருக்காரு. இங்க பாருங்க, சில பேர் வந்து இது விஷயமாவும் பேசியிருக்காங்க. அதோட நானும் நேச்சுரலி எல்லா ஆப்ஷன்ஸையும் எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்கேன். திருவனந்தபுரத்து மக்கள் அவங்க நம்பிக்கையை எனக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களையும் நான் ஏமாற்ற ஆசைப்படலை. நான் திரும்ப ஜெயிச்சு வரணும்னா அவங்க தயவில் தான் ஜெயிச்சு வரணும். ஆனால் ஒரு வேளை வேற ஏதாவது ப்ராஸ்பெக்ட் இருந்தா, அதாவது என்னோட ராஜ்யத்தில் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு வைங்களேன், பார்ட்டியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன்னு நினச்சாங்கன்னா, அப்போது என்னோட இந்த அரசியல் பயணத்தில் சொல்லப்போனால் இதுவும் ஒரு நல்ல விஷயமா தானே அமையும். ஆனால் இதையெல்லாம் முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு இன்னும் டைம் வேணும். நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் வரேன். என் பார்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்புறம் அடுத்தவங்களோட அபிப்பிராயம் என்னன்னு கேட்கணும். எல்லாத்தையும் கேட்ட பிறகு ஒரு டிசிஷன் எடுப்பேன். ஆனால் இப்போதைக்கு எதையுமே ஒரு சொல்ல முடிவு முடியாது. எடுத்துட்டா மறுபடியும் ஆப்கி அதாலத்துக்கு உங்களை நான் கூப்பிடுவேன். கண்டிப்பாக.